அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பிட என்னாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யறியா? அதம்மா செய்யறேன். இன்னைக்கு வந்து உப்பு உருண்டை தான் செய்ய போகிறேன். அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிச்சு போட்டு எப்படி சேர்த்து பார்க்கலாம். போட்டுக்கலாம். கடுகு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதே இப்போ போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ இங்கே வாங்க, நல்லா தெரிகிற மாதிரி இருங்க. இப்போ இதை நல்லா தாளித்து இதில் என்னென்ன போட்டேன்னா வெறும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா இது 4 சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் கொட்டிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணியாச்சு. காட்டுங்க. தண்ணி விட்டு உப்பா? எனக்கு கைஸ் உப்பு போட்டுக்கணும். இது பேர் உப்பு உருண்டை. உப்பு போடாமல் எப்படி? ஆமாம், அதானா நானே யோசித்தேன், என்னடா உப்பு போடாமல் செய்யுது நம்ம அம்மா. உப்பு வந்து கொஞ்சம் மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும், பார்த்து பிசையணும் நம்ம. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் நிற்க முடியலையா, அதனால் வந்து இங்கே வந்துட்டேன். ஆளுக்கு வந்துட்டேன். கிச்சனில் ரொம்ப ஹீட் ஆகுது, அதனால் மாவு பிசைய முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நல்லா இந்த பதத்துக்கு. நான் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். ஆமாம், ஊற்ற பிடிக்கணும்ல. அப்போ நானும் தானே முழுசா விட்டுற சொன்னேன். இப்படி பிசைச்சிக்கலாம். அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். சரியா? 10 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டிலாம் பிடிச்சி நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி போடணும். காட்டுங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்து அதுக்கு உருட்டி வச்சாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் உப்பு ரெடி ஆகிடுச்சான்னு. ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். 10 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். ஓகே, இதை வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தாங்க உப்பு உருண்டை ரெடி. இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. சூடாக இருக்க போது. சத்தியமாக சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு உருண்டை. பாய். பாய்.